ஹே காய்ஸ், வெல்கம் பேக். என் பேர் ஆதித்யா. இந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அல்காரிதம் சீரிஸ் தமிழில் இருக்குது, மிஷின் லேர்னிங் சீரிஸ் இருக்குது, அண்ட் கோடிங் டியூட்டோரியல் சீரிஸ் இருக்குது. அரௌண்ட் சம் 100+ கோடிங் வீடியோஸ் வந்துருக்கு. யூ கேன் கோ செக் அவுட் வேரியஸ் பிளேலிஸ்ட் இன் அவர் சேனல். ஸோ இன்னைக்கான கொஷின், கேன் பிளேஸ் ஃப்ளவர்ஸ். இட்ஸ் அ ஈஸி லெவல் கொஷின். You have a long flower bed in which some of the plots are planted and some are not. However, flowers can be planted in adjacent plots. Given an integer array flower bed containing zeros and ones, where 0 means empty and 1 means not empty, and an integer n, if n new flowers can be planted in the flower bed without violating no adjacent flower rule. So it's a very simple question. So question என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ நம்ம ஃப்ளவர் பெட் ஒரு அரே கொடுத்துருக்காங்க, ஃப்ளவர் பெட்னு ஒரு அரே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் ஃப்ளவர் பெட் அரே இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1 0 0 0 and then 1 இருக்குது, ரைட்? ஸோ zeros represents empty cell and 1 represent planted cell. அதாவது 1ங்கிற இடத்துலலாம் வந்து ஏற்கனவே ஒரு செடி இருக்குது, பட் ஆனால் 0ங்கிற இடம் எல்லாமே அது எம்டியாக இருக்குது. ஸோ அண்ட் இன்னொரு வேரியபிள் தந்திருக்காங்க, என்னன்னு கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் தட் யூ ஹேவ் டு பிளான்ட் ஒன் பிளான்ட். நீங்கள் வந்து ஒரு செடியை நீங்கள் வந்து இங்கே எங்கேயாச்சும் வைக்கணும், ரைட்? ஸோ அதனால் அதுக்கான என்ன கண்டிஷன் நீங்கள் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, ஏற்கனவே ஒரு செடி இருக்குதுன்னா அதுக்கு அட்ஜஸ்டண்ட்டாக இந்த செடி வைக்கக்கூடாது. அதாவது நீங்கள் இங்கே ஒரு செடி வைக்கக்கூடாது, பிகாஸ் இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு செடி இருக்குது. ஸோ திஸ் இஸ் த கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ யூ கேன் ஆக்சுவலி பிளான்ட் த பிளான்ட் ஹியர், பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எம்டியாக இருக்குது, இங்கேயும் எம்டியாக இருக்குது, ரைட்? ஸோ அட்ஜஸ்டன்ட் ரெண்டுமே எம்டியாக இருக்குது, ஆஸ் வெல் அஸ் நீங்கள் பிளான் பண்ண போகிற இடமுமே வந்து எம்டியாக இருக்குது. ஸோ அதனால யூ கேன் பிளான்ட் ஹியர். ஸோ இங்கே பிளான் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் வை யூ கேன் ரிட்டர்ன் ட்ரூ. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். செகண்ட் எக்ஸாம்பிளில் வந்து சேம் அரே வந்து சேமாக இருக்குது, பட் ஆனால் இன்புட் வந்து நம்மளுக்கு நம்பர் ஆஃப் பிளான்ஸ் வந்து 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பிளான்ட்டை நம்மளால் வைக்க முடியுமா? ஒரு செடி இங்கே வைக்கலாம், ரைட்? இன்னொரு செடி நம்ம எங்கே வைக்க முடியும்? யூ கான்ட் பிளேஸ் ஹியர், பிகாஸ் இந்த அட்ஜஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு அட்ஜஸ்டன்ட்லேயும் ஏற்கனவே பிளான்ட் இருக்குது. அண்ட் இங்கே வைக்க முடியுமா? இங்கே வைக்க முடியாது, பிகாஸ் இந்த ரெண்டு அட்ஜஸ்டன்ட்லேயும் பிளான்ட் இருக்குது ஏற்கனவே. ஸோ யூர் ரிட்டர்னிங் ஃபால்ஸ், பிகாஸ் யூ கான்ட் பிளான்ட் 2 plants in this flower bed, right? So this is the question. ஸோ இது எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்? இட்ஸ் a very easy level கொஷின் கொடுத்துருக்காங்க, ரைட்? இட்ஸ் a easy level question. அண்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் பார்த்துடலாம். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் பாருங்கள். ஃப்ளவர் பெட்டோட லென்த் வந்து 2 into 10⁴ கொடுத்துருக்காங்க. ஸோ 2 into 10⁴ லைக் யூ ஹேவ் டு சால்வ் இன் ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி தான் சால்வ் பண்ணணும். பிகாஸ் சப்போஸ் நீங்கள் ஆர்டர் ஆஃப் n² டைம் காம்ப்ளெக்சிட்டிக்கு போனீங்கன்னா ஆர்டர் ஆஃப் n² என்ன ஆகும்? 10⁴ பவர் 2 என்ன ஆகும்? இட் வில் பிகம் 10⁸, ரைட்? இட் வில் பிகம் 10⁸. திஸ் வில் பிகம் 10⁸. ஸோ லாஜிக்கலாக பார்த்தீங்கன்னா, எப்பயுமே என்ன கண்டிஷன்னா, 1 செகண்டில் எப்பயுமே எந்த ஒரு ஆன்லைன் என்வைரான்மெண்ட்லேயும், வெதர் இட்ஸ் காம்படிட்டிவ் ப்ரோக்ராமிங் ஆர் எந்த ஒரு ஆன்லைன் ஜட்ஜ்லையும் பார்த்தீங்கன்னா 1 செகண்டில் 10⁷ ஆப்ரேஷன் பண்ண முடியும். பட் ஆனால் நீங்கள் வந்து ஆர்டர் ஆஃப் n² டைம் காம்ப்ளெக்சிட்டியில் நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா 10⁸ ஆகிடும். ஸோ அதனால யூ வில் கெட் டைம் லிமிட் எக்ஸீடட் எரர். ஸோ யூ ஹேவ் டு சால்வ் இன் ஆர்டர் ஆஃப் n டைம் காம்ப்ளெக்சிட்டி. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் தான். நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ நம்ம ப்ரூட் ஃபோர்ஸாக தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஈச் செல், சப்போஸ் நம்ம செல் வந்து 0 இருந்துச்சுன்னா we will check whether the adjacent cells are empty. அவ்வளோதான். இட்ஸ் as simple as that. சப்போஸ் இந்த செல்லில் நம்ம இருக்கோம்னு வச்சுக்கலாம். ஸோ we check whether this cell, the previous cell and the next cell are empty. இருந்துச்சுன்னா we can place the plant here. அந்த பிளான்ட்டை பிளேஸ் பண்ணிவிட்டு we will decrement the n, right? We will decrement the n. ஃபைனலாக n வந்து 0 ஆச்சுன்னா we will return true, otherwise not true. அண்ட் இங்கே ஒரு முக்கியமான கண்டிஷன், சப்போஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஃப்ளவர் பெட்டே வந்து சைஸ் 1 இருக்குன்னு வச்சுக்கலாம், ரைட்? சைஸ் 1 இருக்குன்னு வச்சுக்கலாம். தென் we can plant here, right? So this is one condition that is need to be followed. அண்ட் இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, சப்போஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட், அதாவது 0th இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா you have to only check for the next index. only the next index 0 இருக்குதான்னு பார்க்கணும். அதே மாதிரி இன்னொரு கண்டிஷன் என்னன்னா, சப்போஸ் இந்த எண்டிங் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா you don't need to check for the next index. You only need to check for the previous index. ஸோ இது 2 கண்டிஷன். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த கோட்.
ஸோ கோடு பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். So alright, so first வந்து I'm going to declare a variable size which is equal to flower bed dot size. Alright, flower bed dot size. So size declare பண்ணிருக்கேன். And for int I is equal to 0, I is less than the size I plus plus. So இங்க என்ன செக் பண்ணலாம்னா if flower bed of I is equal to 0 ஆன்னு செக் பண்ணு. 0 வந்துச்சுன்னா 0 இருந்துச்சுன்னா what I'm going to do is நம்ம செக் பண்ண போறோம். Suppose so 0 இருந்துச்சுன்னா I'm checking if I is equal to 0, அதாவது நம்ம 0th indexல இருக்கும், and size is equal to 1, அதாவது ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா, ரைட், ஒரே ஒரு எலிமெண்ட் இருந்துச்சுன்னா we can place the flower, or I is equal to 0 இருக்கும், and I plus 1 is less than the size, and flower of I plus 1 is equal to 0, right? இது ஒரு condition. Or next condition another, next condition வந்து suppose we are at the last index, I is equal to size minus 1, and flower bed of I minus 1 is equal to 0. Alright, so இது ஒரு condition. அப்புறம் நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் கண்டிஷன். ஸோ இதில் வந்து இஃப் I is greater than 0 and flower bed of I minus 1 is equal to 0 and flower bed of I plus 1 is equal to 0. ஸோ இதெல்லாமே வந்து கண்டிஷன்ஸ், ரைட்? ஸோ இந்த 4 கண்டிஷன்ஸ் நான் செக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து I is equal to 0 and size வந்து 1 இருந்துச்சுன்னா we can place a flower there. ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா if flower bed of I is equal to 0, இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் we are executing this inner if condition, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, நெக்ஸ்ட் வந்து if I is equal to 0 and I plus 1 is less than size, அதாவது இந்த கண்டிஷன், அதாவது இங்கே ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் வந்து 0 வந்துச்சுன்னா அதாவது 0th இண்டெக்ஸில் இருக்கிற எலிமெண்ட் வந்து 0 வந்துச்சுன்னா I'm going to check the next whether the next element is 0. அதுக்கு வந்து இந்த கண்டிஷன், ரைட்? this specific condition. அண்ட் நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து இந்த ஒரு கண்டிஷன். சப்போஸ் நம்மளோட கரண்ட் when we are checking for this element, அதாவது லாஸ்ட் எலிமெண்ட் செக் பண்ணும்போது we will check for the previous element 0 இருக்கா நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அந்த ஒரு கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம் இங்கே, ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த காமன் கண்டிஷன். ஸோ இந்த லாஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த காமன் கண்டிஷன். சப்போஸ் நம்மளோட எலிமெண்ட் சப்போஸ் லெட்ஸ் சே we are standing somewhere here, இங்கே இருக்கும், ரைட்? இங்கே இருக்கும். ஸோ இங்கே இருந்தோம்னா we will check for the previous as well as the next element, ரைட்? ஸோ எல்லா கண்டிஷன்ஸும் பார்த்தாச்சு. ஸோ பார்த்ததுக்கப்புறம் வாட் we should do is, so I'm going to say flower bed of I is equal to 1. ஏன்னா அங்கே நான் ஒரு செடி பிளான் பண்ணுறேன், பிளான்டிங், ரைட்? பிளான்டிங் அண்ட் n மைனஸ் பண்ணிடுறேன். பிகாஸ் ஒரு பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட நம்பர் ஆஃப் பிளான்ஸ் வந்து மைனஸ் ஆகும், ரைட்? சப்போஸ் 2 பிளான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு பிளான்ட் நான் வந்து இங்கே வச்சுட்டேன். ஸோ மீதி எவ்வளோ பிளான் நம்ம வைக்கணும்? இன்னும் ஒரு பிளான் தான் வைக்கணும். ஸோ அதுதான் ஒரு லாஜிக். ஸோ ரிட்டர்ன் என்ன பண்ணலாம்னா, ரிட்டர்ன் இஃப் n is equal to 0, ரிட்டர்ன் ட்ரூ, இல்லைன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். ஆல்ரைட், ஸோ ரன் பண்ணி பார்க்கலாம்.
ஓகே ஓகே இங்கே வந்து ஃப்ளவர்னு கொடுத்துருக்கேன், ஃப்ளவர் பெட் வரும். ஸோ பாருங்கள் நம்ம சொல்யூஷன் அக்செப்ட்னு வருது. லெட் மீ செக் ஃபார் ஆல் டெஸ்ட் கேசஸ். ஸோ சப்மிட் கொடுக்குறேன். ஓகே ஜஸ்ட் அ செகண்ட், என்ன எங்கே ராங் ஆகுதுன்னு பார்க்கலாம். வேறு ஆக்சுவலி கரெக்டாக பண்ணியிருக்கோம், எல்லா கண்டிஷனும் செக் பண்ணுறோம். மேபி எங்கேயாச்சும் இந்த இண்டெக்ஸ் எங்கேயா மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ செக் பண்ணலாம். ஓகே எவ்ரிதிங் இஸ் ரைட் ஆக்சுவலி, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. லைக் திட்ஸ் நோ லாஜிக்கல் எரர். ஓகே லெட்ஸ் டூ ஒன் திங். ஸோ இதுக்கு பதிலாக வி வில் ஜஸ்ட் சேஞ்ச் இட் டு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல், n லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 0. இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ தெர் இஸ் அ மைனர் லாஜிக்கல் இஷ்யூ. என்னன்னா நான் வந்து இங்கே n = 0 கொடுத்துருந்தேன், ரைட்? n = 0 கொடுத்துருந்தேன். ஸோ n = there are chances that our n will become less than 0, right? ஸோ அதனால் we have to check for if n is less than or equal to 0. ஸோ அந்த கண்டிஷன் என்னன்னா, சப்போஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற சப்போஸ் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ரைட்? 0 0 0 and then 0. நம்மளுக்கு கொடுத்துருக்கிற n வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு வச்சுக்கலாம், ரைட்? 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற n வந்து 1ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து we can plant a plant here. We can also இங்கே ஒரு பிளான்ட் பண்ணிட்டோம்னா our n will become 0, ரைட்? our n will become 0. அண்ட் இங்கே ஒரு பிளான் பண்ணலாம். இங்கே ஒரு பிளான் பண்ணோம்னா n மைனஸ் பண்ணால் our n will become -1, ரைட்? ஸோ நம்ம செக் பண்ணோம் whether n is less than 0 or நம்ம செக் பண்ணோம் whether our n is less than or equal to 0 நம்ம செக் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா we should return true. இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இங்கே வந்து ஒன்ஸ் n வந்து 0 ஆன உடனே, n இங்கே 0 ஆன உடனே you can just return true. அதுவுமே பண்ணலாம், ரைட்? இங்கே நீங்கள் வந்து இங்கே ஒரு if கண்டிஷன் போடணும். either way it's right. ஸோ அப்ரோச் புரிஞ்சதுன்னு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் கோடிங் தமிழில் கற்றுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in the next video again. Until then, bye.